ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேஞ்சட் கோல் வந்து பார்த்திங்கன்னா 500 கடிதங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க மிக மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு அதில் வந்து கல்வி தகுதியில் யார் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வந்து கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் வந்து கிடையாது, விண்ணப்பிக்க கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024. ஷார்ட் லிஸ்ட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/8/2024. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2024 முதல் 31/8/2024 வரை. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டேஞ்சட் கொழுந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த வருஷம் வந்து பாஸ் ஆனவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். யார்? டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் ரிலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைப்பண்டை பொறுத்த வரைக்கும் 8000 ரூபா வந்து தராங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 395 காலிடங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 22 காலிடங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 9 காலிடங்கள். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 9 காலிடங்கள். சிவில் இன்ஜினியரிங் 15 கட்டிடங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 50 கட்டிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 கட்டிடங்கள். ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும். ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, இன்டர்வியூ வந்து கிடையாது. டிப்ளமோவில் யார் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.